பாருங்க. எக்ஸாம்பிள் 2.7. Consider a rectangular block of metal of height A with B, length C as shown in the figure. இப்போ இந்த பிக்சர் வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணாதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஹைட் வந்து A. ஓகே, if potential difference V is applied between the two faces A and B, first time A and B க்கு இடையில அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்ட்டை வந்து நம்ம IAB அப்படின்னு வச்சுக்கோம். அந்த கரண்ட்டை வந்து IAB அப்படின்னு வச்சுக்கோம். Find the current flows if the same potential difference V is applied between the two phases B and C. பாருங்க, B and C மேலே கீழே அப்ளை பண்ணிருக்காங்க. B and C of the block. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் வந்து IAB ல கொடுக்கணும். ஓகேவா? செகண்ட் டைம் கண்டுபிடிக்கும் போது IBC கண்டுபிடிப்போம். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் IAB ல நம்ம கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிக்சர் வந்து கான்ஃபிகரைஸ் பண்ணா போதும். எப்படி இருக்கு, ஏரியா எது எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? இந்த செகண்ட் டைம் எப்படி போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பிக்சர் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா ரீச் ஆயிடும். ஓகேவா? இப்ப நம்ம ரெண்டு கேஸா எடுத்துக்கலாம். ஓகேவா? கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். புக்ல அப்படி கொடுக்கல, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நமக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு வேல்யூ தெரியுமா தெரியாதா? R is equal to rho L by A அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம எதுக்கும் இடையில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வந்து எதுக்கு இந்த பேட்டரியில இருந்து பவர் சப்ளை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கு இடையில கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆரை நம்ம எப்படி எழுதலாம்னா RAB அப்படி எழுதலாமா? RAB அப்படி எழுதலாம். இந்த ரோ வந்து அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லென்த் பார்த்துக்கோங்க, இதுதான் லென்த், இதுதான் லென்த். அப்ப இந்த லென்த் வந்து உங்களுக்கு C. அடுத்தது வந்து ஏரியா. ஏரியா வந்து என்னதா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஏரியா வந்து AB. ஓகேவா? அப்பனா நமக்கு இந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஏபின்னு போட்டுக்கணும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண சொன்னேன், எந்த ஏரியா அப்படின்னு நான் சொல்லல. ஓகேவா? இந்த இடத்துல வந்து லென்த் வந்து AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா நம்ம இந்த இடத்துல AB போடணும், ஏரியாவுக்கு பதிலா AB. ஏரியா வந்து AB. இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி மாறிடுமா? இன்னொரு டைம் சொல்றேன். லென்த் வந்து L, ஏரியா வந்து AB. இதே வந்து அடுத்த கேஸ் இருக்கும்போது ரிவர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? நமக்கு V is equal to IR ஃபார்முலா தெரியும், ஓம்ஸ்லா தெரியும் இல்லையா? அதுல இருந்தே நம்ம IAB எழுத முடியுமா? கண்டிப்பா முடியும். IAB is equal to வோல்டேஜ், நம்ம எவ்வளவு பவர் சப்ளை கொடுக்குறோமோ அது, RAB. இந்த R வந்து ஏபிக்கு இடையில தானே, அதனால RAB அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு பார்த்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ல RABக்கான டேர்ம்ஸ் இருக்கா? ரோ C by AB இருக்கா? அதை வந்து நம்ம இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு V by, இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க, ரோ மேல AB கீழே C, அப்படியே ரிவர்ஸா போகுதா இல்லையா? அதனால அப்படி இதுல இருந்து பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல நம்ம IAB எழுத முடியும். பார்த்துக்கோங்க, IAB is equal to V by rho AB by C. Take this equation as 2. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், 2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது IABக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, இந்த IAB, இந்த IABக்கான ஆன்சர் தான் இது. ஓகேவா? அடுத்தது கேஸ் 2க்கு போலாம். இந்த கேஸ் 2ல ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு இடையிலன்னு பார்த்துக்கோங்க. கேஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து பிக்கும் சிக்கும் இடையில கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, பிக்கும் சிக்கும் இடையில கொடுத்துருக்காங்க. அதனால இது எப்படி எழுதலாம்? RBC அப்படி எழுதலாமா? RBC ரோ. ஓகேவா?
இதுதான் இந்த இடத்துல லென்த். ஓகே, போன டைம் வந்து இது லென்த் அடிச்சிருந்தோம். இப்ப இதுதான் லென்த். ஓகே, இப்ப ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஏரியா, பிசி தான் ஏரியா. போன டைம் நம்ம ஏரியாவை எது எடுத்திருந்தோம், இது எடுத்திருந்தோம். அப்ப மாத்தி வருது இல்லையா? அப்ப ரோ பை லென்த் என்ன, ஏ. ஏரியா என்ன, பிசி. சாதாரணமா நம்ம ஆருக்கு எப்படி எழுதுவோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ லென்த் பை ஏரியா. இங்க லென்த் என்ன, ஏ. ஏ ஏரியா என்ன, பிசி. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ நம்ம கரண்ட் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலால இருந்து கரண்ட் எழுதலாமா? நம்ம வந்து இதுல வந்து பிசி தானே, அதனால ஐபிசி இஸ் ஈக்குவல் டு ஐபிசி இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்பிசி. ஓகே, இந்த ஈக்குவேஷனை கூட நம்ம 3 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த ஆர்பிசில இருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஆர்பிசி இன் திஸ் ஈக்குவேஷன். அதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி ஆர்பிசிக்கு என்ன ஆன்சர் இந்த இடத்துல, ரோ. இந்த ரோ பார்த்து எழுதிக்கோங்க, இதுக்கு ஏ பார்த்து எழுதிக்கோங்க, மேல பிசி. ஓகேவா? இதுதான் வந்து ஐபிசி ஓட வேல்யூ. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு கொஸ்டின்ல வந்து ஐஏபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் ஐபிசி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஏபி அப்படி கொடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஐஏபிக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணா போதும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கீப் இட் இன் மைண்ட், ஐபிசியோட வேல்யூவை வி பை ரோ பிசி பை ஏ. இப்ப நான் ஏசியால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஐபிசி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஏபில கிடைச்சிரும். ஏன்னா இங்க பாருங்க, ஐஏபிக்கு வேல்யூ பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு, வி பை ரோ ஏபி பை சி, வி பை ரோ ஏபி பை சி. அப்ப இந்த இடத்துல ஏபி பை சி வேணும் இல்லையா? அப்ப அதுக்கு தான் நம்ம ஏசியால நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன்னா, வி பை ரோ. ஓகே, இந்த ஏபி கம்பைன் பண்ணிக்கோங்க, நமக்கு ஏபி தானே வேணும், அதனால ஏபி கம்பைன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு சி மட்டும் எடுத்துக்கோங்க, சி. இப்ப நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர். பாருங்க, இந்த ரெண்டு, இங்க ஒரு சி இங்க ஒரு சி இருக்கு, இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ இருக்கு, அதனால சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது ஐஏபின்னு எடுக்க முடியும் நம்மளால. இதுதான் ஐஏபி. ஓகே, ஐபிசி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டு ஐஏபி. ஓகேவா? சப்போஸ் இருக்கும்போதே இந்த பிக்சர் பாருங்க, இந்த பிக்சர் பார்த்தாலே நமக்கு சி வந்து பெருசா இருக்க தெரியுதா? சி பெருசா இருக்கு, ஏ சின்னதா இருக்கு. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன வந்திருக்குன்னா, மேலதான் சி ஸ்கொயர் வந்திருக்கு. அப்ப சியோட வேல்யூ வந்து பிகர், பெரிய வேல்யூ சிக்கு. ஏவோட வேல்யூ வந்து ஸ்மாலர். ஆனா ஸ்மாலர் வேல்யூ கீழே தான் இருக்கு, பிகர் வேல்யூ மேல இருக்கு. அதுவும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணும் பொழுது இந்த ஐபிசி கரண்ட்டை ஐஏபியோட மல்டிப்ளை பண்ணும் பொழுது அதிகமா கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா அதிகமா கிடைக்கும், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். நமக்கு ஐஏபியோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் நம்ம இது எப்படி எழுதுறோம்னா, ஐபிசி வெரி மச் கிரேட்டர் தேன் ஐஏபி. ஏன்னா சி ஸ்கொயர் வேல்யூ அதிகம், ஏ ஸ்கொயர் வேல்யூ வந்து குறைவா இருக்கு. ஓகேவா? அதனால தான் இந்த வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பட்டு நம்ம இன்டர்பிரட் பண்ணுவோம். இதுல வந்து நமக்கு அந்த ஏரியா கன்சிடர் பண்ணீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த ஐஏபி கண்டுபிடிச்சிட்டோம், ஐபிசி கண்டுபிடிச்சிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஏபி, ஐஏபி வந்து கேட்டிருக்காங்க, கிவ் யுவர் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஏபி கொடுத்துட்டோமா? எப்படி இருக்குது, ஐபிசி வந்து கிரேட்டரா இருக்கும். எதை விட கிரேட்டரா இருக்கும்? ஐஏபி விட கிரேட்டரா இருக்கும். ஓகேவா?